நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 2:04 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:16 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:16 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விட முடியும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர்களில் இருந்து நல்ல சுப செய்திகள் வர கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வரியால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்று சொத்து சார்ந்த வழக்குகள் வெற்றியை கொடுக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வர கொடுங்க. அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போற்றப்படுவார்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்கக்கூடும். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவார்கள். வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார்கள். இன்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமான நிலை இருந்தது, கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள். சின்ன கோபம் வரும். தயவு செய்து காதலை நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டால் கோபம் குறையுங்க. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்கக்கூடும். மாணவருக்கு எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல முயற்சியை கொடுக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வரியால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணியில் மட்டும் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. பரணி. இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். கிருத்திகை. இன்று நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக பெற கொடுங்க. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. ஷபம் ராசினியர்கள். இந்த காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து விழாக்கள் என்று நீங்க கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாக கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வரியால் இன்று வீட்டில் கூதுகளும் பிறக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகிவிடக்கூடும். நீங்கள் கேட்காமலேயே சிலர் உங்களிடம் பணம் கொடுக்க கொடுங்க. அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதலை அடையக்கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இதுவரை சகோதரர்கள் மத்தியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்குங்க. பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் வேலையில் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மௌனம் முவந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். பயப்பட வேண்டாம்.
பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அவசரங்கள் எதுவும் பட வேண்டாம். காதல் கொஞ்சம் பொறுமை காத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். விடுமுறை நாளில் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பிறர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். ரோகிணி. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இன்று வேண்டா வெறுப்பாக சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. திட்டமட்டமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு சிரித்த முகம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலமாக நடைபெறக்கூடும். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாக கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். என்று புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டக்கூடுங்க. மறைந்த பொருட்கள் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு ஊழியர்கள் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. தொழிலதிபர்கள் நினைத்தபடி புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடுங்க. என்று எதிர்பார்த்தபடி லாபமும் சீராக வரக்கூடும். பிரச்சனை இல்லை. பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேலோங்கி செல்வீர்கள். வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும் பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கல்வியில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பொறுமையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. தொழிலதிபர்கள் நினைத்தபடி புதிய ஒப்பந்தங்கள் போடுவார்கள். இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். இன்று வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை.
நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. இன்று மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நல்லவைகள் உங்களை தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்களில் ஓரளவு அனுகூலம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாக கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவு ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று கூடுமானவரை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள், இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். அரசாங்க ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். ஓரளவு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கூடினாலும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். இன்று கடித தொடர்புகளில் நல்ல தகவல் வந்து சேருங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய முயற்சிகளை தாமதித்து செய்ய வேண்டும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அவசரம் காட்டினால் நஷ்டத்தை கொண்டு வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சோதனைகள் இருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். என்று காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பயப்பட வேண்டாங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம் என்று இல்லத்தில் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் இனிய நாளாகவும் இருக்க கொடுங்க. பூசம். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். விடாபிடியாக செயல்பட்டு எதிரையும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுமை இருந்தால் எதிரையும் வெற்றி இருக்கும். அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். ஆயில்யம். மனக்குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க முன்னேறி செல்ல முடியுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். நிலைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. இந்த அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யோசித்து செய்யும் காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். இன்று அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க கொடுங்க. காரியங்களில் ஓரளவு அனுகூலம் உண்டாகக்கூடும். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். கட்டுப்பாடான உணவு பழக்கத்தை மேற்கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைத்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாக கொடுங்க. தொழிலதிபர்கள் சந்தையில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற கொடுங்க. இன்று வெளியுலக தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
பெண்கள் அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். காதல் கை கொடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். உங்களுடைய பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். அதிகப்படியான வெயிலில் சுற்றித் திரிய வேண்டாம். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள், படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர் மனம் கொணாமலும் நடந்து கொள்வீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று காரியங்கள் ஓரளவு அனுகூலம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் இன்று நீங்க சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று கட்டுக்கோப்பான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். உத்திரம். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தொழிலதிபர்கள் சந்தையில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு பழக்க வழக்கங்களை இன்று மாற்றிக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை குறைத்துக் கொண்டால் சேமிப்பை கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டாகுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக நடக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். என்று உங்களுடைய முயற்சிக்கேற்ற வரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி செல்லுங்க. வழக்கு விவகாரங்கள்ல ஓரளவு வெற்றி கிடைக்கும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. என்று மாற்று மருத்துவம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக பயணங்கள் என்று மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. என்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனுகூலமாகவே முடியும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் முயற்சிக்கேற்ற வரவை கண்டிப்பாக பெற முடியும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விட முடியும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி செல்லுங்க. வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி கிட்டும். உங்களை பிரிந்து சென்ற சொந்தம் திடீரென தேடி வர கொடுங்க. தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தேவையானவற்றை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க வேக வேகமாக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பழைய பாக்கிகளை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். ஒரு சின்ன விஷயத்திற்காக இன்று நீங்க கோபப்படுவீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மறையுங்க. பெரிய பிரச்சனை இல்லைங்க. நீங்களாகவே மனசை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சந்தோஷம் மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வழக்குகள்ல கூட கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இன்று உங்களுக்கு பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்க கொடுங்க. சித்திரை. யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்று இருக்க கொடுங்க. லாபம் கூடுதலாகவே கிடைக்கக்கூடும். இன்று வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார நுணுக்கங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக இருக்குங்க. வழக்கம் போல் உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பேசும் பொழுது கண்டிப்பாக பொறுமை அவசியங்க. இன்று தொழிலதிபர்கள் தங்கள் தொழில் நினைத்தபடி மாற்றங்களை செய்ய முடியுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விரும்பிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத வகையில் நீங்க நன்மை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இந்த விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. வராமல் இருந்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக செயல்படுத்த முடியுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினரிடம் பேசி எதையும் தீர்த்து விட பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று காதலில் மட்டும்தான் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் நீங்களாகவே பிரச்சனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். பேச்சு குறைத்துக் கொண்டாலே காதல் கைகூடிவிடும். இன்று மாணவர்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெற்றவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்ன உயர்கல்வி படிக்கப் போகிறோம் என்று இல்லத்தில் கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுடைய பொறுமைக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. வியாபார ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நல்ல நல்ல சம்பவங்கள் இனிமையாக நடக்க கொடுங்க. எதிலும் பொறுமையுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. இன்று நீங்க முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சுவாதி. இந்த நாள் வெளி உலக தொடர்பு விரிவடையும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. வழக்கம் போல் உங்களுக்கு பணிகள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். விசாகம். கேட்ட இடத்தில் கடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. கூடுதலாக பணவரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பாக இருக்குங்க. அலுவலகத்தில் துரிதமாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்.
கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழல் இருக்கக்கூடும். இன்று முடியாத காரியம் என்று ஏதுமில்லை, முயற்சி பண்ணுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். நடைபெறாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. வேக வேகமாக பணிகளை முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக மிகுந்து காணப்பட கொடுங்க. எதிர்பார்ப்பும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று உணவு கட்டுப்பாடு மட்டும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. துரிதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கூடுதலாகவே இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். இன்று நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர்களால் உங்களுக்கு நன்மை எதுவும் இப்போதைக்கு ஏற்படாது. சிலர் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்து முடியும் ஒன்று காரியம் கொஞ்சம் முடிவதில் தாமதம் இருக்குங்க. திடீரென உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். ஆனால் காசு பணத்தை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். சாதகமான நல்ல விஷயம் நடக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நடைமுறை சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன தெளிவு ஏற்பட கொடுங்க. காதலில் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலில் நீங்க இப்போதைக்கு மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். என்ன படிக்கலாம் என்று கலந்து உரையாடல் மட்டும் செய்யுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று நீங்க முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுக்க வேண்டுங்க. வர வேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எடுக்கும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளி வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லவர்கள் நட்பாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த காரியமும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. அனுஷம், குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நிலைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள். கேட்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. அலுவலகம் சார்பாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். லாபம் கிடைப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை சீரான முறையில் முன்னேற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உங்கள் யோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள கொடுங்க. அலுவலகத்தில் பணி சுமை ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். அரட்டிக் கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரமும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். எதிர்பார்த்தபடி சரக்குகள் விற்பனையாக கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. இன்று விற்பனையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. தங்கு தடையின்றி உங்களுக்கு கடனும் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். அரசு பணியில் உள்ளவர்கள் ஏதிலும் நிதானமாக செயல்பட வேண்டியிருக்குங்க.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேர கொடுங்க. அற்புதமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சில பணிகள் குழப்பத்திற்கு பின்னர் தான் நடைபெறக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும், பயப்படாதீர்கள். சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே குழப்பங்கள் கொஞ்சம் வரக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லை. என்று பெண்கள் சுமூகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரங்கள் செய்கிறேன் என்று பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், ஜெயித்து விடலாம். என்று காதல சின்ன குழப்பம் இருக்குங்க. விட்டு பிடிக்க வேண்டும். இப்போதைக்கு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். போட்டி பொறாமைகளை விட்டுவிடுங்கள். நன்கு படியுங்கள். பிடித்தமான பாடங்களை நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்பட சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். திடீர் பண வரவும் என்று இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சரக்குகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். கூடுமானவரை குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். போராடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அரசு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அலுவலகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பண வரவை சீரானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று நீங்க வேக வேகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. உத்திராடம். சிரமங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் ஓரளவு வெற்றி இருக்குங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. தேவையான பணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் பழகுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எடுக்கும் முடிவில மிகவும் தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஆதாயம் ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. நல்லபடியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அரசியல் பிரமுகர்கள் திட்டமிட்டபடி இன்று பதவிகளை பெற கொடுங்க. நல்ல வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்து சேரும். பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த பகை கண்டிப்பாக நீங்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். குழப்பம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி பெறலாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மனதளவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். விளையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும்.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டாகக்கூடும். சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்களும் நல்ல முடிவை கொடுக்குங்க. அரசியல் பிரமுகர்களின் திட்டமிட்டபடி காரியங்களில் வெற்றி இருக்கும். இன்று அரசியல்வாதிகளின் நட்பும் ஏற்பட கொடுங்க. திருவோணம். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை மீட்டிற்கு கொடுங்க. பயணங்கள் மேற்கொண்டது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க தான தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. அவிட்டம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். படிப்படியான உயர்வை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள முடிவு கிடைக்குங்க. செலவுகளை இன்று நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். தேவையான பணம் இருப்பதினால் வேண்டியவற்றை வாங்கிக் கொள்ளக்கூடும். சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. குடும்பத்தில் சிக்கல்கள் வந்து விலகி செல்லக்கூடும். அதனால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க கொடுங்க. அரசு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதலை அடையக்கூடும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேரக்கூடுங்க. இன்றைய திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வராமல் நின்ற பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்வீர்கள். கும்பம் ராசினியர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் என்று ஏதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடும். காதலில் மட்டும்தான் இழுபறியான சூழல் இருக்கும். காதல் கைகூடும் வரை அமைதி வேண்டும். காதலுக்காக நீங்க இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. விரைய செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதி நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொள்வீர்கள். ஆதாயம் வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. மனமும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். புதியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நட்பாக கொடுங்க. தடைப்பட்டு வந்த காரியமும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பேச்சுவார்த்தையின் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். சதயம். என்று முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை தரமும் சீரான முன்னேற்றத்தை நோக்கி செல்ல கொடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி.
இன்று எதிலும் இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க கொடுங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேரக்கூடும். மனம் இன்று கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள், இந்த வழக்கமான பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தேவையான பணம் இருப்பதினால் சில நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இன்று நீங்க பட்டும் படாமல் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் துரிதமான பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக் கொடுங்க. இன்று மதியத்திற்கு மேல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனால் மன மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நல்ல காரியமும் நடக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் எல்லாம் வெளிப்படக்கூடும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக வந்து நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வளர்ச்சி பணியும் சீராக இருக்க கொடுங்க. தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் நிறைவாகவே இன்று காணப்படக்கூடும். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் உள்ள தொடர்புகளை விரிவுபடுத்துவீர்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சில காரியங்கள் தாமதமாகத்தான் முடியும். அதனை நினைத்து தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இன்று பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பயப்படாதீர்கள். இன்று பெண்களுக்கு முன் யோசனைகள்ல ஈடுபட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. காதல மட்டும்தான் நெருக்கடிகள் இருக்கும். காதல விட்டு கொடுத்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். விருப்பமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் இன்று கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பணிகள் காலதாமதமாக நடக்கும். எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உத்திரட்டாத்தி. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிலும் யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் ஒரு பக்கம் நிகழ கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள்ல வெற்றி இருக்கும். தங்கு தடையின்றி பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி. சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று பைனான்ஸ் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக தீரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.